முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்க பாருங்க, இது தேர்தல் முடிஞ்சா வழக்கு போடுவேன். எனக்கு நீ பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்துல இருந்து தேசிய மலர், நாட்டு மலர், தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும். அது எப்படி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலா கொடுத்த? ஒரு தேர்தல் நிக்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலா கொடுத்த? நான் கேட்ட போது மயில அது தேசிய பறவைன்னு, இது தேசிய மலர் எப்படி கொடுத்த? எப்படி கொடுத்த? ஒன்னு தேசிய மலரா இதை வை, சின்னத்தை எடு. இல்ல சின்னமா அவருக்கு கொடு, தேசிய மலரா வேற வை. ரோஜா, மல்லிகை, கனகாம்பரம் ஏதோ ஒன்ன வை, காலிஃபிளவர் கூட வை. ஆனா நீ எடு. இது அநீதியா இல்ல? நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர், தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்குது? இதான் ஜனநாயகமா? ஒரு சின்ன பையன் ஒண்ணு கிடையாது. திமுக எத்தனை வருஷம் ஆன கட்சி? அதிமுக எவ்வளவு? பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சிய 100 ஆண்ட தொடப்போது எவனோ ஆரம்பிச்சவன், எவனோ உருவாக்கினவன். தம்பி, இந்த கட்சி நானே மண்ணு மிதிச்சு, நானே மண்ணை குலைச்சு, செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம். இது அப்படி கிடையாது. நீ கூட்டணி தேடி அலையிறீங்க, அவர் கூட்டணி தேடி அலைகிறாரு, இவர் கூட்டணி தேடி அலை. தமிழ்நாட்டில் ஒரே கட்சி, பெரிய கட்சி நான் தான். 40 தொகுதியிலையும் போட்டிடுறேன், 234 போட்டிடுறேன். அதெல்லாம் யாரும் பேச மாட்டீங்க. அல்லாடுறீல மக்களை சந்திக்கிறதுக்கு, மக்களை போய் மக்களை நம்பி நிக்க ஒருத்தருக்கு துணிவு இல்லை. இன்னும் யாரு எந்த பக்கம் போறான்னே தெரியல. நோட்டு பேரன், சீட்டு பேரன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், ஐயா விஜயகாந்த். அவர் 234 போட்டாரு, பாராளுமன்றத்தில் 40 தொகுதியில் போட்டார். அதுக்கப்புறம் நான் தான். இதுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா போட்டாங்க 2014. வேற யாருக்கு துணிவு இருக்கு கேட்டா என்னை அதர்ஸ். இவருக்கு 18, இவருக்கு 22, அவருக்கு 42, 38 விழுக்காடு இதர கட்சிகள். இதர கட்சி எவன்? என்ன என் பேரையும் என் கட்சி பேரையும் சொல்றதுக்கு அவ்வளவு தீண்டாமை இருக்கு உங்களுக்கு? அவ்வளவு வெறுப்பு இருக்கு கேட்டா? ஒருத்தரும் இல்ல, ஒரு நல்ல கட்சியே வரல, நல்ல அரசியல் வர விடணும் இல்லையா? விடணும்ல. வந்து நிக்கிறான், சண்டை போடுறான், போராடுறான்னு. இந்த கட்சிகள் 3 பாரு, தனிச்சு நிக்கிற ஒருத்தனையும் பாரு. நான் யாரு? அண்ணாமலையா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க. சீமா நிக்கிற இடத்துல நிக்க முடியுமான்னு கேளுங்க. அப்ப நீ ஆண் மகன் நில்லு, நிச்சிங்க சொல்லு பாப்பா. எடப்பாடி நிக்க சொல்லுங்க, இல்ல ஸ்டாலின் சொல்லுங்க பாப்போம். இது நான் என் கட்சி, நான் இப்ப அவரே பேசி பேட்டி கொடுக்கிறாரு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வந்து, ஏங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க. தமிழிசை நிக்கிறாங்களா, நிர்மலா சீதாராமன் நிக்கிறாங்களா, அண்ணாமலை நிக்கிறாரா தெரியாது, யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும். அப்புறம் நீங்க தலைவர்ன்றீங்க. இங்க எந்த இடத்துல யார் நிக்கணும் நான் முடிவு எடுப்பேன். ஏன்னா என் கட்சி, அது உங்க கட்சி இல்ல. உங்க முதலாளி வேற எங்கே இருக்காரு. நீங்க ஒரு மேனேஜர், தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்திரி. அதுக்குள்ள அது இதுன்னு சின்னத்தை எடுத்துட்டா எங்க ஊர்ல சொல்லுவான், சீப்ப ஒழிச்சுட்டா கல்யாணம் நின்றுமான்னு. 5-6 தாலியை கட்டி விட்டுருவாங்க. நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க. சின்னத்தை எடுத்துட்டா எடுத்துரு. எனக்கு எந்த கழுதை கொடுப்பியா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொடுப்பியா, குண்டூசி கொடுப்பியா?